நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறேன். இது செகண்ட் லவ் சீசன் 1 எபிசோட் 10. ஸோ காமன் மேனுடைய ரிவ்யூவும் வர ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து வரப்போகுது. பட் இது வந்து எபிசோட் 10 வெக்கை அண்டு மோனிஷா அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயம். அதே நேரத்தில் வெக்கைக்கு வந்து பிரியங்கா கூட ட்ராவல் ஆகிறது ரொம்ப பிடிக்குது. ஸோ அவங்களுக்குள்ளான விஷயம். இந்த விஷயத்தை வந்து மோனிஷா எப்படி வந்து பிரியங்கா வந்து மேனிபுலேட் பண்றாங்கன்ற விஷயங்களை தான் இந்த எபிசோட்ல பேச போறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்ட்ரெயிட் வித் அஸ். ஆரம்பிங்க. ஓகே. ஸோ இந்த எபிசோட் வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்காது ஜாக்கி. ரிவ்யூவே ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். என்ன அப்படின்னா, பிரியங்கா வந்து நம்ம ராஜாவோடையும் வெக்கையோடையும் பேசுகிறாங்க. சரி. அங்கே வந்து ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுக்குறாங்க. உங்களுக்கு யாரோடையாவது வந்து நீங்கள் பேசணும், கிளாரிஃபை பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயம்னா நீங்கள் பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் பிரியங்காவும் வந்து ராஜா கிட்டையும் வெக்கை கிட்டையும் தான் பேசுறாங்க. மோனிஷாக்கு வந்து அது வந்து பிடிக்கல. ஆக்சுவலா மோனிஷா என்ன அப்படின்னா, வெக்கை கிட்ட பிரியங்கா பேசுறதே அவங்களால வந்து அக்செப்ட் பண்ண முடியல. இதுல என்னன்னா, அதுதான் நான் எப்பயுமே யார் வந்து உங்களுக்கு நீங்க நல்லா இருக்க கூட நினைப்பாங்க தெரியுமா, அவங்க கூட இருக்கிறவங்களே நல்லா இருக்க கூட நினைப்பாங்க. காரணம் என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக் ஒன்று சொல்றேன். அக்கா தங்கச்சிங்க 2 பேர். அக்கா தங்கச்சிங்க 2 பேர்ல வந்து அக்காவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. தங்கச்சிக்காரி வந்து என்ன பண்றான்னா, அவளுக்கு கொஞ்சம் சுதந்திரம் இருக்கு. 2 பேரும் வந்து ஃபேமிலி தான். ஆனா தங்கச்சிக்காரி ஹாப்பியா இருந்தா அக்காவால பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்ல வரேன் நான். 2 பேரும் ஒரே வீட்டுல வளர்ந்தவங்க, ஒரே விஷயத்த பண்றவங்க. ஆனா தங்கச்சிக்காரி சுதந்திரமா இருக்கிறது வந்து அக்காக்காரிக்கு கடுப்பா இருக்கும். ஏன்னா அக்காக்காரிக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஆமா ஆமா உண்மையிலே அக்காக்காரிக்கு வந்து வீட்டுல வந்து நிறைய ப்ரெஷர் இருக்கும். மாமியார் தொல்லை, மாமனார் தொல்லைன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஆனா தங்கச்சிக்காரிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான பிரச்சனை இல்லைன்றதுனாலே அவளுக்கு பாக்குறதுக்கு கோவமா இருக்கும். அதெல்லாம் விடுங்க ஜாக்கி. அம்மாக்களுக்கே அது பிரச்சனை இருக்கும் ஜாக்கி. இப்ப ஹஸ்பண்ட்ஸ் நல்லா பாத்துக்கிறாங்கன்னா அம்மாக்களுக்கே டப்புன்னு அது பிரச்சனையா இருக்கும். இவங்க 4வது தெருல இருக்கிற 7வது மாடில இருக்கிற 9வது ஆண்டி கூட 9வது வீட்டுல இருக்கிற ஆண்டி கூட அப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். அதேதான் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு ஜாக்கி. அதில் நீங்க சொல்றதுல வந்து 100% உடன்படுறேன். நான் இதை வந்து எப்போ திரும்ப திரும்ப சொல்வேன்னா, 3 Idiots படத்துல வந்து சொல்லுவாங்க, இவனுங்க 2 பேரும் ஃபெயிலா அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது அவங்க நண்பருடைய பேர் இல்லைன்னும் பொழுது பாஸ் லிஸ்ட்ல இவங்க 2 பேரும் கடைசியில இருப்பாங்க. நண்பர் ஃபெயில் ஆயிட்டாருன்ற ஒரு பட்சத்துல இருந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் தான் இருப்பாரு, ரேங்க் ஹோல்டரா இருப்பாரு அவரு. அது வந்து மாதவன் வாய்ஸ்ல தான் வரும் அந்த இது. அதாவது நம்மளால வந்து ஃப்ரெண்டு ஃபெயில் ஆயிட்டான்றதுனா ஒரு மாதிரி ஓகேவா இருக்கும். நம்மளோட கம்மி மார்க் எடுத்து ஃபெயில் ஆயிட்டானும் ஓகே. ஆனா அவன் டாப்ல இருக்கான் அப்படின்னா நமக்கு அவனை பிடிக்காம போயிடும். அவனை வந்து நமக்கு அது ஒரு வெறுப்பு தட்டும். இப்ப நீங்க யோசிக்கலாம், ஜாக்கி நீங்க தான் வந்து செகண்ட் லவ் முடிஞ்சே போச்சு, நீங்க எதுக்கு இன்னமும் அதை பத்தி உருட்டிட்டு இருக்கீங்கன்னு நீங்க சொல்லலாம். நாங்க இந்த சீசனை வந்து பண்றதுக்கு காரணமே இது வந்து ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயம். யார் யார் எப்படி இதுல வந்து மனிதர்களை படிக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குன்றதுனாலதான் இதை வந்து நாங்க வந்து அடிச்சு விட்டான் சாமியா, அள்ளி விட்டான் சாமியா, ஒரே நாள்ல 7 எபிசோடையும் பார்த்துட்டு முடிச்சாச்சு அப்படின்னு போகல. பொறுமையா பண்ணாலும் இதுல இருக்கிற விஷயங்கள் என்னன்றதை பேசணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வந்து விஷயத்தை நாங்க வந்து நோட் பண்ணி பேசிட்டு இருக்கோம். முக்கியமா ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது இப்ப இங்க இருக்கிறவங்க வந்து அப்படியே ஜோடி ஆயிட போறாங்களா அப்படிலாம் இல்ல. பட் இங்க இருக்கிறவங்க வந்து தன்னுடைய இன்னொரு வாழ்க்கையை புதுப்பிக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்கன்னும் பொழுது அதற்கு இது ஒரு தொடக்கமா இருக்கும் அப்படின்ற பட்சத்துல அப்ப அவங்க எப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வச்சுக்கோங்களேன். சோ இப்ப இங்க யார் யார் வந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்துச்சு. வெக்கை வந்து பிரியங்காவை தான் செலக்ட் பண்ணுவார். பிரியங்கா கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா என்ன பண்ணுவார், நானும் பிரியங்கா அப்படின்னுவார். அவரும் வந்து பிரியங்கா ஃபர்ஸ்ட் ராஜாக்கு தான் ஆப்ஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், if I am not wrong. பிரியங்காவை தான் வந்து அவருமே சூஸ் பண்ணுவாரு. சூஸ் பண்ணும்போது 2 பேரும் வந்து ரொம்ப சாதாரண ஒரு கேஷுவல் டாக் மாதிரி தான் இருக்கும். இங்க இந்த பக்கம் இப்படி போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா மோனிஷா ஆபிதோட பேசுவாங்க. ஆபித் வந்து அவங்களை வந்து செலக்ட் பண்ணுவாரு. மோனிஷாவும் அவங்களும் பேசுவாங்க. மோனிஷாவுக்கு என்னன்னா, அவங்களுக்கு வெக்கையை பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறத விட அவங்க பின்னாடி எல்லாரும் சுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதேதான். அவங்க வந்து ஐயோ 1க்கு 2 இங்க நீங்க பண்ணலாம், ஏன்னா ஒருத்தவங்களே பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா உங்களுக்கு யாரும் அந்த மாதிரி உங்ககிட்ட யாரும் வரவே மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா, வர்றவனை வந்து என்ன பண்றீங்கன்னா பல்லு குச்சி பாக்குறீங்கன்னு சொல்ல விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு ஜாக்கி. கண்ணாடி போட வேண்டிய மொமெண்ட் தான் கழட்டிட்டீங்க. இப்ப கண்ணாடி போடக்கூடாது நீங்க, ஓகேவா? நீங்க 1000 தான் என்னதான் இருந்தாலும் கொஞ்சமாவது ட்ரஸ்ட் அண்ட் கொஞ்சமாவது லவ் அதுல இருக்கும் பொழுது மட்டும்தான் உங்களால வந்து சங்கிலி போடாம டிபெண்டா கூட்டு வர முடியும். இல்லைன்னா நீங்க என்னதான் தலைகீழ நின்னாலும் அங்க ஒண்ணும் வேலைக்காகாது. சாய்த்தாலே நல்லா எடுத்தீங்க ஜாக்கி, ரொம்ப அழகா எடுத்தீங்க. எடுத்தது ரொம்ப நல்லா எடுத்தீங்க.
ஓகே. இந்த இது இந்த சீசனுக்கே ஃபுல்லா வந்து இந்த இது சின்ன தம்பி மாதிரி பாடுறோம் மேடம். நல்ல விஷயம் ஜாக்கி. சரி. ஓகே. ஸோ இத பேசும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரியங்காவுக்கு ராஜா வந்து திரும்ப அவங்க கிட்ட வந்து சில கேள்விகள் கேட்கறது இது. ஆனா பிரியங்காவுமே இங்க எப்படி இருக்காங்கன்னா, யாருக்குமே அவங்க பிடி குடுக்கல. அவங்களோட ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீ வந்து எப்ப பாரு சிந்து சிந்துன்னு சொல்ற. ஆனா டக்குன்னு செகண்ட் ஆப்ஷனா மட்டும் அவங்க இல்லன்னா இவங்க அப்படிங்கிற. அப்ப நான் என்ன தக்காளி தொக்கா அது எல்லாருக்குமே இருக்கு. அது என்னது அது? அதாவது பிஸியா இருந்துட்டு போர் அடிக்கும் போது என்கிட்ட வந்து பேசுறது. நான்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் நம்மள மாதிரி இருக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அது வேற விஷயம். ஸோ இது வந்து பிரியங்காவுடைய நிலைமைன்னு வச்சுக்கோங்களேன். இதழோரத்தில் நகை பூத்தாலே என் பாவங்கள் தீர்த்தேன், மழையீரத்தில் நனையாமல் நான் வெளியேறத்தான் பார்த்தேன், நடக்கிறவரை நகர்கிறத்தரை அதன் மேல் தவிக்கிறேன், விழிகளில் பிழை விழுகிற திரை அதனால் திகைக்கிறேன். நைஸ். உண்மையிலேயே நைஸ்லி சாங். எஸ். ஜாக்கி டிவியில் வந்து இந்த சோலார் எக்லிப்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது நானும் யானியும் எடின்பரோவில் இருக்கக்கூடிய பிளாக் ஃபோர்ட் ஹில்லுக்கு போன ஒரு வீடியோ இது. ஜாக்கி விலாக் தமிழில் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஹை குவாலிட்டியில் பாருங்கள். ஒரு ட்ராவல் போயிட்டு வந்து ஒரு ட்ராவல் ஒரு ஃபீலை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. அந்த சேனலையும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்கள். லைக் பண்ண அவங்க அத்தனை பேர்லையும் ஒரு சந்தோஷமான நிகழ்வு ஒன்று நடக்கும். அதே மாதிரி லைக் கமெண்ட் பண்ணவங்க 2 விதமான சந்தோஷங்கள் கிடைக்கும். மார்க் மை வேர்ட். ஓகே. எல்லா சேனலுக்கும் மறக்காம பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜாக்கி மீடியா குடையின் கீழ் வர்ற 4 சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. எப்பவுமே ஹைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயா இருக்கிற நேரங்கள்ல நீங்க அந்த வீடியோவை ஓட விட்டீங்கன்னா அது வந்து மிகப்பெரிய ஹெல்ப்பா இருக்கும். ஆட்ஸையுமே ஸ்கிப் பண்ணாம அது பாட்டுக்கு ஓடட்டுமே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஓட விடுங்க. அதற்கான வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கான விஷயங்களுக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளுக்கு அதாவது இல்ல அப்படியே ஒரு மாதிரி தொக்கி நின்ன மாதிரி இருந்ததா? நம்மள சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் இருக்கு. அதன் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை கொடுங்க. இது வரைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஒரு விஷயம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோனிகாவும் ஆபிதும் பேசுவாங்க. ஆபித் இப்பதான் ஒரு 2 வார்த்தை 3 வார்த்தை தான் பேசுவார். மோனிகாவுமே வந்து என்ன சொல்வாங்கன்னா, இதுவரையும் உங்கள்கிட்ட பேசுனதே இல்லை, ஸோ பேசிதான் பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காக தான் நானுமே வந்து இன்னைக்கு வந்து உங்களை வந்து நான் சூஸ் பண்ணேன் அப்படின்றப்ப ஆபித்துக்குமே கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். ஏன்னா அவரையுமே இப்ப இது வரைக்கும் யாரும் வந்து பெருசா இது பண்ணல, செலக்ட் பண்ணல அப்படிங்கிறப்ப அவங்க 2 பேரும் வந்து அந்த ஒரு தாட் ப்ராசஸோட வந்து பேசுறது ரொம்பவே நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அண்ட் மோனிகா அதை ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா, பிரியங்காவும் வெக்கையும் பேசுறதுமே நல்லா இருக்கும். ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோனிகா பிரியங்கா அதுக்கப்புறம் சிந்தூரி வந்து 3 பேரும் பேசிப்பாங்க. சிந்தூரி வந்து கிண்டல் பண்ணுவாங்க ஆக்சுவலா பிரியங்காவை. இவ என்னடி பார்த்தா வந்து அவனோட வந்து கார்டன்ல பேசிட்டு இருக்கா, திடீர்னு திரும்பி பார்த்தா இந்த பக்கம் உட்காந்து அவர் பேர் என்ன சொல்றது நம்ம ராஜாவோட பேசிட்டு இருக்காரு. ஏன்னா ராஜாவும் இவங்களும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கிறத சிந்தூரி தான் பாப்பாங்க. பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்க, இவங்க அப்படியே திரும்பி பார்ப்பாங்க, என்ன நீ பாட்டுக்கு எல்லாரையும் கூட்டுட்டே போயிட்டே இருக்கடி என்னடி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து மோனிகா ஓப்பனாவே பேச ஃப்ரெண்ட்லியா இருந்தது. நான் சொல்றது என்னன்னா இதெல்லாம் ஃப்ரெண்ட்லியான ஒரு டாக்கு. நீ பாட்டுக்கு எல்லாரையும் நான் யார்கிட்டலாம் பேசுறேனோ அவங்களுக்கெல்லாம் நீ போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்லி டாக் இருந்தாலுமே கூட மோனிகாக்கு அது உள்ளுக்குள்ளார ஒரு சின்ன ஒரு ஃபீலா இருக்கு. ஏன்னா நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ஆரம்பத்துல யாருமே வந்து பிரியங்கா கிட்ட தான் பேசாம இருந்தாங்க. ஆமா, பிரியங்கானாலே ஒரு 4 ஸ்டெப் அதிகமா பேசுற பொண்ணுங்களை நிறைய பேருக்கு பிடிக்காது மேடம். எஸ், ஓகேவா, கொஞ்சம் கலகலப்பா அவங்க நிறைய பேசுவாங்கன்னும் போது ரொம்ப எட்ட ஒரு 10 ஸ்டெப் பேக் போவாங்க. அது மாதிரியான ஒரு விஷயமா தான் இருந்தாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய போன எபிசோட்லயுமே நான் சொல்லியிருப்பேன், அவங்க பேர் என்ன ஜாக்கி, வீணாவும் தினேஷும் வந்து பிரியங்காவை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அதுல வந்து பிரியங்கா வந்து குட்டி பிசாசுங்கிற மாதிரியான அளவுக்குலாம் பேசுவாங்க. சோ அப்படி இருக்கும் பட்சத்துல வெக்கே வந்து அவங்கள்ட்ட பேசுறது வந்து உண்மையிலே நல்லா ஒரு வீணாவுக்கும் தினேஷ் கிடைச்சாச்சு. அவன் இன்னொரு வாழ்க்கையை வாழறதுக்கு சூஸ் பண்றதுக்கு அவன் அலைஞ்சிட்டு கிடறான்.
அதுல என்ன நீங்க வந்து அது குட்டி பிசாசு, இந்த பிசாசு, அந்த பிசாசுன்ட்டு சொல்லிக்கிட்டு. ஓகே. சோ இதுதான் வந்து இந்த மோனிகா. அதனாலதான் நான் சொன்னேன், கூட இருக்கிறவங்க தான் வந்து இதுக்கு முதல்ல பொறாமப்படுவாங்க. இது வந்து ரத்த சம்பந்தம் இல்லாத பொறாம கூட பரவாயில்ல. கூட பிறந்த ரத்த சொந்தத்திலே அக்கா தங்கைகளுக்குள்ள, அண்ணன் தம்பிகளுக்குள்ள, புரியுதுங்களா? அதுதான் மேட்டர். இதுல வெக்கேவுக்கும் பிரியங்காவுக்கும் நடந்த ஒரு இம்பார்ட்டன்ட் கான்வர்சேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆமா, அதுல கூட அவங்க வந்து ஒரு இதே மாதிரி ஒரு ரெட் டி-ஷர்ட், சரி பிளாக் இஸ் நம்பர் அப்படின்னு ரொம்ப அவங்களுடைய காயங்களுக்கு வந்து வடிகால ஒரு டி-ஷர்ட் போட்டிருந்தாங்க பிரியங்கா. ஓகே, கரெக்ட். அது ரெட், நீங்க போட்டிருக்கிறது மெரூன். திஸ் இஸ் மெரூன், திஸ் இஸ் ஆல்சோ ரெட், ரைட்? நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ அதுதான் சொல்லுங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு நடந்த டிஸ்கஷன்ல வந்து என்ன அப்படின்னா, வெக்கை வந்து எப்படியான ஒரு ஒரு பர்சனை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்றப்ப அவர் சொல்வாரு, நிறைய பேசணும், ஜாலியா பேசணும் அப்படின்னும் பொழுது பிரியங்கா கூட கேட்பாங்க, பேசினே இருந்தா போதுமா அப்ப அப்படின்வாங்க. அப்ப அவர் சொல்வாரு, பேசிட்டே இருந்தா போதும்னு நான் சொல்ல வரல, பட் நான் வந்து ஒரு விஷயம் பேசுறேன் அப்படின்னா கொஞ்சமாவது என்கிட்ட வந்து கலகலன்னு பேசுற ஒரு பொண்ணா இருக்கணும். நான் ரொம்ப ஜாலி டைப். ஆமா, ஒருத்தன் பேசிட்டு இருக்கும்போதே வந்து சத்தவன் கையில வத்தல பாக்கு மாதிரி கேட்டுட்டு இருந்தா அப்படி பேச முடியல, பேசவே இல்லைன்னா எவ்வளவு கொடுமையா இருக்கும். அதேதான், அது ரொம்ப வந்து ஒரு 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 வலியான விஷயம்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து வெக்கை வந்து சொல்லுவாரு, எனக்கு ஜாலியான ஒரு பர்சன் தான் பிடிக்கும், நல்லா பேசிட்டே இருக்கணும், ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், பேசிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணுவாரு. அதுல வந்து ஒரு அற்புதமான ஒரு கருத்தை வந்து அழகா சொல்லுவாங்க பிரியங்கா. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது நம்ம முடிவு பண்ணா மட்டும்தான் நேர்மையா இருக்க முடியும். ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு பிரச்சனை வருது வரலன்னா அதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனையே வரக்கூடாதுன்னா நாம முடிவு பண்ணணும், இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நம்ம வந்து உண்மையா இருக்கணும், இங்க நடிக்கவே கூடாது, பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணா மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப் நடக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல அன்னைக்கு நான் இந்த இடத்துல இப்படி ஒரு பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா அந்த பிம்பங்கள்லாம் உடைய ஆரம்பிச்சிடும். இன்னொரு விஷயம் அழகா சொல்லுவாங்க ஜாக்கி, நம்ம பேசாதன்னு சொன்னே நம்மள தடுக்கவும் முடியாது, நீ போய் அவள்கிட்ட ஏன் பேசுறேன்னு கேட்கவும் முடியாது, நீ பேசாத அப்படின்னு சொல்லவும் முடியாது, பேசாத நம்மகிட்ட இவனுக்கு என்ன பேசாமல இருந்துட போறாங்க அப்படிங்கறது ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அதை நீங்க கவனிச்சீங்களா? அந்த லைன் உங்களுக்கு பிளாங்க் ஆயிடுச்சா? எனக்கு பிளாங்க் ஆயிடுச்சு. சரி, பிளாக் இஸ் நம்பர், பிளாக் நம்பர், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, பட் அவங்களுடைய விஷயங்களை இன்னும் தெளிவா சொல்லுவாங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கறனால ரொம்ப ஜாலியா பேசுற ஒரு ஆளு, என் பார்ட்னரும் வந்து என்ன ஃப்ரீயா விடணும், இப்ப நான் வந்து உன்னுடைய விஷயங்களுக்கு நீ வந்து இருந்துக்கோ அப்படின்னு நான் என் பார்ட்னர் கிட்ட சொல்ற மாதிரி என் பார்ட்னரும் என்னை ஃப்ரீயா விடணும், அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எனக்கு இருக்கு அப்படிங்கறதுதான் வந்து அவர்கிட்ட இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே என்னன்னா அந்த அந்த ப்ராப்ளம் இருக்கு. எங்க இருக்கிற எனக்கு வீடியோ எடுத்து காமி, அந்த மாதிரி எதுக்கு இருக்கிறதுனால அதை வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணி சொன்னாங்க. இதுதான் அவங்க 2 பேருக்குள்ளார நடந்த ஒரு ஒரு நல்ல ஒரு டாக்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதன் பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேம் ஒன்று வச்சாங்க ஜாக்கி. இதான் முக்கியமான தாற்பயமான விஷயங்கள் இதுதான். அந்த கேம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா நல்லா இருந்தது. ஒரு மேஸ் மாதிரி கிரியேட் பண்ணிட்டாங்க. அதுல உங்க பார்ட்னர் நீங்க யார் கூட போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பார்ட்னரோட நீங்க எய்தர் ஃபன்னா இருக்கிற ஆளை சூஸ் பண்ணிக்கலாம், அவங்களோட ஃபன்னா இருக்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம், இல்ல இதான் என் பார்ட்னரு நான் இவரோட தான் வந்து போவேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த கேம் வந்து நடந்தது. அந்த கேம்ல வந்து பார்ட்னர்ஸா சூஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா வெக்கே வந்து நம்ம யோசிப்போம்ல மோனிஷாவோடையான்னு பார்த்தா டக்குன்னு வெக்கே வந்து சிந்துவை சூஸ் பண்ணுவார். ராஜாவுக்கு தான் ஃபர்ஸ்ட், அதுக்கு தான் ராஜாவுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுப்பாங்க, பிரியங்கா அப்படின்னு வருவாரு. பிரியங்காக்கே ஷாக்கா இருக்கும், என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. சோ ராஜாவுக்கும் பிரியங்காவும் அந்த இடத்துல பேரா இருந்துப்பாங்க. வெக்கேவும் சிந்துவும் மோனிஷா யாரடா செலக்ட் பண்றாங்கன்னு பார்த்தா ஆபிதை செலக்ட் பண்ணுவாங்க. மோனிஷா அதான் நான் சொல்றேன் இல்ல, நீங்க உங்களை ஒருத்தர் கவனிக்கவே இல்லாத ஒரு ஸ்கொயருக்குள்ள இருக்கும்போது அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, தான் ஒருவேளை ஆபித் கிட்ட பேசினாலோ ஏதோ ஒண்ணு என்ன நீ மிஸ் பண்ணிட்டேங்கிறத உனக்கு உணரணுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. அவர் வெக்க அப்படி ஃபீல் பண்ற மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஏன்னா நான் அதை தான் சொல்றேன் திரும்பவும், நீங்க 1% ஆவது அவர் மேல ஒரு ட்ரூவாகவோ 1% நான் சொல்றது நீங்க ரிலேஷன்ஷிப் அளவுக்கு போக வேண்டாம், அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டெப்லயே நீங்க வந்து கரெக்டாவே இல்ல அவர்கிட்ட. இப்படி இருக்கும்போது ஆனா இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இப்ப அவருக்கு அது வந்து கஷ்டமா இருக்கும், நான் என்ன வந்து நீ விட்டல, என்ன வந்து அவ்வளவு பேசிட்டு விட்டல, அது வந்து என்ன வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மோனிகா வந்து ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, நல்லா பழகணும்னே மறந்து போயிடுறாங்க சம்டைம்ஸ். அப்படி இருக்கும்பொழுது இவங்க என்ன நினைச்சாங்க, பழகவே இல்லை இத்தனைக்கும், அதுல வந்து இவங்களுக்கு வந்து முத சாய்ஸா வச்சிட்டு இருக்கணும் அப்படின்னும் போது எந்த வகையில அது நியாயமா இருக்கும் கேள்வியா. ஓகேவா, நம்ம பல நேரங்கள்ல வந்து நல்லா பழகி வானவில்ல வளைச்சு நின்னு காலடி நாய் செல்வியா இருந்தாலே முத சாய்ஸ்ல இருக்கிறது இல்ல ஜாக்கி. நேற்று போலே வானம் அட இன்றும் கூட நீளம்
என் நாட்கள் தான் நீனும் தள்ளி போக என்னும் கால் பக்கம் வந்து பின்னும் கேட்காதே யார் சொல்லும் பறவை நான் சிறகு நீ நான் காற்றை வெல்ல ஆசை கொண்டே பயணம் நான் விழிகள் நீ நான் எல்லை தாண்டி செல்ல கண்டே. தேங்க்யூ மேம். நைஸ். தேங்க்ஸ். ஸோ இதுவே பாடி பாடியே சமாளிச்சுன்னு இருங்க கடைசி வரைக்கும். எவ்வளோதான் பாட்டு பாடுவீங்கன்னு எனக்கும் தெரியல. சரி, ஓகே. ஸோ இப்போ இந்த கேம் பியாண்ட் தி லிமிட் மேம். என்ன சார்? பியாண்ட் தி லிமிட். ஸ்கை இஸ் தி லிமிட். பியாண்ட் தி லிமிட். பியாண்ட் அவ்வளவுதான். அவ்வளோதான். புரிஞ்சிச்சு. சரி. ஸோ இந்த மாதிரியான இந்த ஜோடிகள் உலகில் நீங்கள் மிக சாதாரணமானவராக இருக்கலாம். உங்களையே உலகம் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களும் இந்த உலகில் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். எஸ், நைஸ். ஸோ இந்த ஜோடிகள் வந்து இப்போ வந்து சொல்லிட்டாங்க இல்லையா, இதில் ஈடனும் வந்து இவரும் தான் ஜோடி. யார்? அசீமும் தான். ஆமாம். ஏன்னா அவங்க வந்து சொல்லிட்டாங்க எனக்கு இப்போ என்னன்னா இதில் என்னன்னா ஈடனுக்கு வந்து அசீமை பிடிக்காது. அசீம் வந்து நிறைய பொய்யர், ஒரு ஒரு நடிக்கிறார், அவ்வளோதான். அவங்களை பொறுத்தவரையும் எல்லாமே கேமராவாக நடிக்கிறார். அப்படி நம்மளும் அதை பார்த்த பிக் பாஸ் அப்படியே தொப்புன்னு விடுவார்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கணும் போது அவங்களும் பார்த்து வந்துருப்பாங்களே, பேச்சுலேருந்து எல்லாத்தையுமே ஒரு நடிப்பு இருக்குது அப்படின்றதான் அவங்களுடைய குற்றச்சாட்டு ஆக்சுவலாக. ஆனால் அவங்க எப்படி வந்து அதை தேர்ந்தெடுத்தது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு கூட நேற்று வந்து இந்த எபிசோட் பார்க்கும்போது வாய்ஸ் சொன்னாங்க. சொல்லுங்க ப்ளீஸ். இல்லை, அவங்க சொன்னதே என்னன்னா, ஆபிதையும் கூட வந்து பேசுறதே கிடையாது. எனக்கு ஆபிதுக்கும் எனக்கும் சம்மந்தம். லெஃப்ட் ஓவர் யாருன்னு பார்த்தா இவங்க 2 பேர்ல ஆபிதும் அசீமும் தான் எனக்கு இருக்காங்க. எனக்கு ஆபிதோட விளையாட வேணாம். அதுக்கு நான் வந்து கொஞ்சமாவது எனக்கு வந்து அசீமை தெரியும். அப்படி வந்து இந்த கேம் வந்து நான் அவரோடவே விளையாடிக்கிறேன். எனக்கு வந்து இப்ப என்ன செலக்ட் பண்ண சொன்னீங்கன்னா நான் அசீமை தான் செலக்ட் பண்ணிருப்பேன். ஏன்னா அசீம் வந்து பாத்தீங்கன்னா மோனிஷாவை செலக்ட் பண்ணுவார் ஃபர்ஸ்ட். அதற்கப்புறம் தான் வந்து டப்புன்னு வந்து இவர் இது மாதிரி வந்து இவங்க உடனே வந்து இந்த ஸ்மிருதிகா தான் கேட்பாங்க, என்ன ஈடன் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணியிருந்திருப்பீங்க அப்படின்பொழுது, இல்ல நான் என்ன கேட்டிருந்தீங்கன்னா நான் கண்டிப்பா அசீமை சூஸ் பண்ணிருப்பேன். இவங்க 2 பேருக்குள்ளார எனக்கு அபித ஒண்ணுமே தெரியாதுங்கிறத விட அசீம் எனக்கு ஓகே அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணுவாங்க ஈடன். அசீமும் பாத்தீங்க அப்படின்னா உடனேவே அப்படின்னா இது என்ன விளையாட்டு தானே, கேம் தானே, நான் வந்து ஈடனோட விளையாடிக்கிறேன், ஆபித் வந்து நீங்க மோனிகாவோட விளையாடுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. மோனிகாவுக்கும் ஆபிதுக்கும் ஏற்கனவே இந்த டாக் பண்ணாங்கல்ல 2 பேரும் போயிட்டு, அதனால ஆபிதும் என்ன சொல்லுவாரு, ஆமா நாங்களுமே இப்பதான் எங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம், ஸோ நாங்க வந்து அந்த கேமை விளையாடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்க அந்த கேம்குள்ளார போவாங்க. கேம் வந்து ரொம்ப வந்து எப்படி இருந்ததுன்னா, முன்ன வரணும்னா எல்லாத்துக்குமே ஒரு கோட் வேர்டு மாதிரி, லவ் கோட் வேர்டு மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னாங்க. உண்மையிலே என்னெல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா நான் என்னன்னு யோசிச்சுட்டு இருப்பேன் ரொம்ப நேரம் வரைக்கும். இதுக்கு என்ன கோடு வைக்கிறது, இப்ப முன்னவா பின்ன போ அப்படிங்கிறதுக்கு என்ன கோட் வைக்கிறது. எல்லாரும் சில பேர்லாம் நல்லாவே வச்சிருந்தாங்க. கொஞ்சம் நல்லா தான், அசீம் ஈடனே கொஞ்சம் நல்லா, அது அதான் அந்த கோட்ஸுமே நல்லா இருந்தது. ஹக்கு, லவ், அப்புறம் வந்து பிரேக்கப்னா பின்னாடி போகணும், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அதை இன்ட்ரெஸ்டிங்கா விளையாடினாங்க. அதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னா அசீமும் ஈடனும் விளையாடினதுதான். ஏன்னா எல்லாமே கரெக்டா எடுத்தாரு ஜாக்கி அவரு. ஈடனோட பர்ஃபியூம், ஈடனோட செருப்பு, ஈடனோட ட்ரெஸ் எல்லாமே கரெக்டா எடுத்தாரு. எந்த அளவு நோட்டபிளா இருந்திருக்காங்க. அதேதான், அந்த அளவுக்கு அவர் வந்து அதை அவர் சொல்லும் பொழுதும் நல்லா இருந்தது. எல்லாமே அவங்க யூனிக்கா தான் போடுவேன்னு சொன்னாங்க. ஆயிரமே நம்ம அசீமை பத்தி அவருக்கு தற்பெருமை இந்த விஷயங்கள்லாம் இருந்தாலுமே ஒரு நல்ல லிசனரா இருந்திருக்காருங்கிறத நம்ம ஒத்துக்கணும் இந்த இடத்துல. ஏன்னா அவர் வந்து கரெக்டா ஈடன் வந்து இதெல்லாம் தான் வந்து சொன்னாங்க என்கிட்ட அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணி அவர் வந்து அந்த விஷயங்கள்லாம் எடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் சேம் வே இன்னும் அதை வந்து இன்ட்ரெஸ்டிங்கா யார் விளையாடினா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரியங்காவும் ராஜாவுக்கு வந்து ஓரளவுக்கு விளையாடினாரு. பட் பிரியங்கா வந்து மாப்பிள்ள மச்சி அந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு கோட் வேர்ட்லாம் வச்சு 2 பேரும் வந்து விளையாடினாங்க. அதுல எனக்கு தெரிஞ்சு ராஜாவுமே எல்லாமே கரெக்டா எடுத்தாரு ஓரளவுக்கு பிரியங்காவும். பட் ட்ரெஸ்ல மட்டும் ஒரு 3 பேர் எடுத்துட்டு வந்துட்டாரு, அந்த மாதிரி விஷயம். அதுக்கப்புறம் உண்மையிலே யாருன்னு பாத்தீங்கன்னா வெக்கே விளையாடினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ஏனோ தானோலாம் இல்லாம அந்த பொண்ணோட பொருளை நான் கரெக்டா செலக்ட் பண்ணுன்றதுல பேண்ட் சைஸ்லாம் வச்சு பார்ப்பாரு ஜேகே. ஹைட் எல்லாம் வச்சு பார்த்து அப்படிதான் வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து அவங்களுடைய விஷயங்களை வந்து தேடி தேடி எடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இதுல இந்த நல்லா பேசி நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பேசுறவங்க இருக்காங்க இல்லையா, எப்பவுமே அவங்களுக்கு ஏதாவது ஒரு சர்க்கிள் வரும். இல்ல நான் அப்படி நம்மளே இல்லை இந்த இடத்துல சொல்ல வந்தேன். எல்லாத்துக்கும் கண்ணாடி தூக்குறது, கண்ணாடி போடுறது சொல்ல வந்தால இல்லைங்க, அது இருக்குங்க. அதுக்கு நீங்க 100%
பெர்ஃபெக்ட்டா இருந்ததுன்னா அது எப்படி? அதுல இத பத்தி ஒரு வீடியோ பண்ணணும். கண்டிப்பா நாங்க பண்றோம். அதையும் வந்து ஞாபகத்துல வச்சுக்கங்க. ஸோ வீடியோ பண்றதுக்கு முன்னாடி எப்பவும் ஞாபகப்படுத்துறது தான் லைக், கமெண்ட், ஷேர் எல்லா சேனல்களுக்கும் பண்ணணும். அத நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஆமா. அண்ட் லைக் பண்றவங்க வாழ்க்கையில சகல சௌபாகியமும் நடக்கும். எஸ். எல்லா நல்லதும் நடக்கும். ஓகே. ஸோ ஏன்னா நீங்க ஒரு நல்லது யூஸ் பண்றீங்க. அதே மாதிரி ஒரு நல்லது உங்களுக்கு வந்து சேர்ந்தா தட்ஸ் ஆல். சரி. லைக் கமெண்ட் பண்ணும்போது இன்னும் டபுள் நல்லது வரப்போகுது. அவ்வளவுதானே. ஓகே. சரி. இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். அது என்ன வீடியோ அப்டின்னா, விஜேஎஸ் அவர்கள் வந்து ரீசென்ட்டா பேசும்பொழுது ஒரு ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. ம். உங்கள புரிஞ்சுப்பாங்களா அப்படின்னு. ம். நம்மள 100% யாராலயுமே புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க முடியாது. ம். நம்மள லவ் பண்றவங்க நம்மள புரிஞ்சுட்டாங்களான்னு கேட்டா கிடையாது. கிடையாது. அதேதான். ஆனாலுமே நம்மள லவ் பண்றாங்கல்ல. ம். அதான் அங்க மேட்டரு. ஆமா. ஏன்னா இன்னைக்கு கூட நடந்தது. நேத்து கூட நடந்தது. ம். எங்கால் வந்து நான் வந்து கீழ படிக்கட்டு விட்டு இறங்கும்போது நல்லா இருக்கேன்னு ஃபோட்டோ எடுக்க போனாரு போல இருக்கு. ஆமா. நான் எங்கால் வந்து மொபைல் எடுத்தோடனே ஓ ஏதோ வீடியோ ரெக்கார்டிங் பண்றதுக்கு கூப்பிடுறான் நம்மள. நம்ம வேற இப்ப பொறுமையா இருக்கிறோம்னு கடகடன்னு இறங்கி வந்தேன். 10 படி கீழே இறங்கிட்டேன். பார்த்தா ஒரு ஃப்ரேம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபோட்டோ எடுத்து கேமரா எடுத்து பார்க்குறேன். கீழே இறங்கி வந்துகிட்டே இருந்தா. இப்ப என்ன அதுல என்ன டிஃபரன்சியேஷன்னா, மொத நாள் வந்து கோவம் வரும். கத்துவேன். இப்ப என்னன்னா, எப்படி சமாதானப்படுத்திக்கிறேன்னா, ஒரு ஃபோட்டோவுக்கு நிக்கிறதுக்கு அத அந்த ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு அவ வந்து தகுதி இல்லாம இறக்கிட்டா அப்படின்ற மாரி நான் நெனச்சுக்கிறேன். அத புரிஞ்சுக்க தகுதின்னு சொல்ல முடியாது. புரிஞ்சுக்கவே இல்லாத அளவுக்கு ஒருத்தர் இருக்கிறா. எத்தன வருஷம்? எப்போ ஒருத்தன் எடுப்பான், எப்படி எல்லாம் தெரிஞ்ச மாரி நம்ம பேசுறோம்ல கிடையாது. நான் இப்ப அவ என்ன நெனச்சான்னா, நான் வீடியோ எடுக்கிறதாகவும், நாம ஒரே இடத்துல நின்னா வந்து ஏதாவது கத்தற போறாங்க அப்படின்னு நான் இறங்குனேன்னு அவங்க ஒரு கதை ஆமா. சொல்றாங்க. ஏன்னா நான் வந்து கால் எனக்கு இறங்கவே வரல. கால் கடகடன்னு ஆடுது. அத பத்தி பேசிட்டு இருக்கும்பொழுது நான் கால் கடகடன்னு ஆடுறத தான் காமெடியா எடுத்து என் கசின்ஸ் குரூப்ல போட போறாங்க போல இருக்கு. அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா அவங்க போட்டோ எடுத்திருக்காங்க. புரிதலுக்கு நன்றி மேடம். இல்ல புரிதலுக்கு நன்றி. நான் இன்னைக்கு ஒரு பாடல் ஓடிட்டு இருந்தது. நான் ரொம்ப ஃபீலிங்கா அந்த பாடல பாடிட்டு இருந்தேன். அப்ப ஜாக்கி என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, மடியில படுத்துக்கலாம்னு ஃபீல் பண்ணாங்களாம். பட் ஆனா வந்து அவங்களால அது முடியல. சோ அதுதான். இல்ல படுக்கிறது கூட பிரச்சனை இல்ல. நம்ம படுத்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, அது படுக்காமலே இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி. அதனால தான் நான் சொன்னேன் இன்னும் நிறைய ஆண்டுகள் இருக்கு. அப்ப உனக்கு தோணும். அதனால 100% ட்ரூ 100% புரிதல் நாங்க ஒரு மயிரும் கிடையாது. இங்க சொல்லக்கூடிய விஷயம். அதனால தான் நான் அதுக்கு பதிலும் சொல்லிட்டேன். உனக்கு நிறைய லைஃப் இருக்கு, நிறைய டைம் இருக்குடா. பொறுமையா பண்ணுவோம். இப்ப என்ன திடீர்னு ஒரு நாள் உனக்கு வந்து அன்னைக்கு ஓ இவன் நல்ல மூட்ல தான் இருக்கா கண்டிப்பா தெரியும். அப்ப படுக்கணும் உனக்கு தோணும். எனக்கு வந்து ஓ இவன் எடுத்த உடனே இப்ப போட்டோ தான் எடுக்க வரா சொல்ல ஆரம்பிச்சுங்க. சொன்னா அப்புறம் எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சு போயிடுறதுனால நான் அந்த இடத்துல ஜகா வாங்குறேன். அது மாதிரி வாங்கினீங்கன்னா அது மாட்டுக்கு சிறப்பா போயிட்டு இருக்கும். புரியுது? வந்துரு கனெக்ட் ஆயிட்டுவேன். ஓகே. ஸோ அதுல வெக்கை விளையாடினது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஓகேவா? ஸோ அதை வந்து ஏனோ தானோன்னு விளையாட இந்த இடத்துல தான் புரிதலுக்கு வந்தேன் இல்லையா? புரிஞ்சிட்டு இருக்கோம் பயங்கரமா அப்படிலாம் பண்றோன்ட்டா தோத்து போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா வீணாவும் தினேஷும் தோத்து போயிடுவாங்க. டிஸ்குவாலிஃபைடு. ஏன்னா இவங்க வந்து அந்த இடத்துலயே வந்து ஃப்ரண்ட் பேக்கு இங்க வா வா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்லிடுவாங்க. அந்த ஒரு விஷயத்தினால அவங்க 2 பேரும் தோத்து போயிடுவாங்க. அதுக்கு வீணாவுமே சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சு வச்சுட்டு நானும் பேரா இருக்கிறது இப்ப வந்து பாத்தீங்கன்னா நானும் தினேஷும் தேஜஸும் நேகாவும் அவங்களும் டிஸ்குவாலிஃபைடு. அதே மாதிரி ஏதோ ஒன்று தப்பா சொல்லுவாங்க. நேகா தப்பா சொன்னதுனால தேஜஸும் அவங்களுமே வந்து டிஸ்குவாலிஃபைடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. ஆபிதுக்கு வந்து பயங்கர ஹாப்பி இன்னைக்கு. ஏன்னா இவங்க ஹனி செல்லம் அப்படின்லாம் தான் வந்து அந்த கோடை வச்சிருந்தாங்க. முன்னாடி வரணும்னா செல்லம், பின்னாடி போகணும்னா ஹனி அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து ஓப்பனாவே சொல்லுவாரு. என்னை வந்து இந்த மாதிரி ஹனி செல்லம்லாம் எனக்கு வந்து சொல்லும்போது எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஐ ஃபெல்ட் குட் அப்படின்னுவாரு. ஆபிதுன்னு வச்சுக்கோங்களேன். சோ அதுதான் வந்து ஆபிதுடைய விஷயங்களா இருந்தது. பிறகு வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எபிசோட்ல வேற ஒன்றும் கிடையாது. பட் உண்மையிலே ஈடனும் நம்ம அசீமும் விளையாடினது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி வெக்கையும் பிரியங்காவும் பேசிட்டு இருந்த கான்வர்சேஷன் வந்து இட் வாஸ் நைஸ். எஸ். அதுல வந்து நிறைய விஷயங்களை வந்து அதை பேசிட்டு இருந்தாங்க. ஆமா. அதே இடத்துல வந்து இந்த எஃபர்ட் நேத்து அது முன்னாள் எபிசோட் வந்து அந்த டெஸ்பரேஷன். ஆமா டெஸ்பரேட்டும் அதான் நம்ம பேசணுமே. நீ வந்து டெஸ்பரேட்டா இருக்க. ஆமா ப்ரையாரிட்டி அண்ட் டெஸ்பரேஷன் பத்தியும் பேசியிருந்தோம். இதுல நடுவில் இன்னொரு ஒரு விஷயமும் நடக்குங்க. இந்த கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி மோனிகா வந்து பிரியங்கா கிட்ட இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு அவங்க வந்து எப்படி இன்சிஸ்ட் பண்ணுவாங்கன்னா வெக்கே வந்து வேணும்னு தான் என்ன வந்து சும்மா சூஸ் பண்ணா அப்படிங்கறத அவங்க நிறுவ பார்ப்பாங்க. இப்ப நம்ம ஒரு விஷயத்துல தோத்துட்டோனோ இல்ல நம்ம ஒரு விஷயத்துல நிராகரிக்கப்பட்டோனோ ஒரு வழி இருக்கும்ல, அது நிறையவே இருக்கு மோனிகா. ஏன்னா பிரியங்கா கிட்ட சொல்லுவாங்க
உன்னதான் ஆனா அவங்க அந்த train ஆனா உங்க பிடிச்சிட்டு. பக்கம் தப்பு வந்து நீங்க சொல்லவே மாட்டீங்கல்ல. எப்பவுமே உங்க அதேதான். பக்கம் கதை தான். இப்ப அதனாலதான் இந்த அனுபமா மோகனா, அனுபமா பரமேஸ்வரனா ஆமா, அனுபமா அவங்க ஒரு பரமேஸ்வரன். பேட்டி கொடுத்து அது நார்சிஸ்ட் பிஹேவியரை பத்தி எல்லாரும் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. அது பத்தின ஒரு உரையாடலையும் இந்த சேனல் நம்ம வந்து பண்ண போறோம். எஸ். ஸோ நீங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா வந்து லைக் கமெண்ட் கண்டிப்பா போடுங்க. கமெண்ட் போறதுக்கு நேரம் கூட லைக் போடுங்க. வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்க எல்லாம் வல்ல இயற்கை துணை இருக்கட்டும். எஸ். அதுதான். சோ வேற என்ன? அதான் மோனிஷா வந்து இவங்கள்ட்ட பேசும்பொழுது வெக்கேவுக்கு வந்து ஒன்னதான் பிடிக்குது, ஆனா இந்த மாதிரி வந்து டே 1ல இருந்தே உனக்கு தான் பிடிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருப்பாங்க. அதை ஏன் திரும்பவும் இன்சிஸ்ட் பண்றேன்னா அவங்க சொல்லுவாங்க இனிமே ஹனி கூட தான் விளையாட்டே அப்படிங்கிற மாதிரி, ஆபித் கிட்ட தான் அப்படின்னு, இனிமே ஹனி தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு அவங்க திரும்பவும் இன்சிஸ்ட் பண்றது என்னன்னா இப்ப அவனுக்கு கோவம் வரும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த எபிசோட் முடிஞ்சது. சோ வேற ஒன்றும் அந்த எபிசோட்ல எனக்கு கருத்துக்கள்லாம் ஒன்றும் பெருசா இல்லை. அப்படியே ஸோ எனிவே இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட்ல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப். Yes.